வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்துல பல நேரங்கள்ல நம்ம எதுக்காக ஓடுறோம், எங்க போறோம்னே தெரியாம ஓடிட்டே இருப்போம். ஆனா அப்போதெல்லாம் இயற்கை நமக்கு மௌனமா வழிகாட்டிட்டே இருக்கு. இன்னிக்கு நாம எழுத்தாளர் இரா மஞ்சுநாதன் அவர்களுடைய சிந்தனைகளை வச்சு நம்ம வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஒரு ஆழமான வரியோட ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரும்போது இயற்கை என்னும் தாயோட ஒரு தொப்புள் கொடி பந்தத்தோட தான் வரும். அது ஒரு புனிதமான தொடர்பு. இந்த ஒரு விஷயம்தான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்க போகுது. ஆமாங்க, இந்த அருமையான சிந்தனைகள் எல்லாமே எழுத்தாளர் இரா மஞ்சுநாதன் அவரோடது தான். வாழ்க்கைனா என்ன, அதுக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்புங்கிறத பத்தி அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமானது. சரி வாங்க, அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து தொடங்குவோம். நம்மளோட பயணம் எங்கிருந்து தொடங்குது? பிறப்பிலிருந்துதான். நாம தனியே இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில நம்மள சுத்தி ஒரு பெரிய ஆதரவு வலை பின்னப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. பிறந்ததிலிருந்து முதல் சில வருஷங்கள் நம்மள பெத்தவங்க, நம்ம உறவினர்கள் நம்மள பாத்துக்கறாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனதும் ஆசிரியர்கள் நம்மள வழி நடத்துறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் வேலை, குடும்பம்னு போகும்போது நண்பர்கள், வாழ்க்கை துணைன்னு நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு அரண் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அப்போ நமக்குள்ள ஒரு நினைப்பு வரும். நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு ஒரு எண்ணம். இது ஒரு முக்கியமான திருப்பு முனைனே சொல்லலாம். இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது நமக்கு பின்னாடி இருந்து அந்த கண்ணுக்கு தெரியாத ஆதரவு வலைய மறக்கடிச்சிடுது. உண்மையில நம்ம பெத்தவங்க ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை துணை வரைக்கும் நமக்கு கிடைச்ச அந்த தொடர்ச்சியான ஆதரவு தான் இயற்கை அன்னை ரூபத்துல கடவுள் காட்டுற கருணைன்னு எழுத்தாளர் சொல்றாரு. இந்த நானே எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மள ஒரு ஓட்டப்பந்தயத்துக்குள்ள தள்ளுது. அந்த ஓட்டத்துல நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை பேரு பணம், புகழ், வெற்றின்னு எதையோ ஒன்ன தேடி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில அவங்க என்ன தேடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமா? இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துல ஒரு பெரிய சோகம் என்னன்னா, மனுஷன் தன்னையே மறந்துடுறான். தன்னோட உடம்பு, தன்னோட ஆரோக்கியம், இத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓடிட்டே இருக்கான். இப்படி தன்னை மறக்கிறதோட விளைவு என்ன? இத விளக்கறதுக்கு ஒரு அருமையான பழமொழி இருக்கு. சுவரும் சித்திரமும். அத பத்தி பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பழமொழி இது. எவ்ளோ அழகான ஓவியமா இருந்தாலும் அத வரையறதுக்கு முதல்ல ஒரு உறுதியான சுவர் தேவை இல்லையா? நம்ம வாழ்க்கையில அந்த சுவர் எது தெரியுமா? நம்ம உடம்பும் மனசும்தான். இந்த 2 அடித்தளமும் ஆட்டம் கண்டுடுச்சுன்னா நம்ம வாழ்க்கைங்கிற சித்திரமே சிதைஞ்சு போயிடும் இல்லையா? நம்ம அடித்தளத்தை நாம கண்டுக்காம விடும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பாடி கிளாக் மொத்தமா மாறிடுது. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. பிபி, டென்ஷன், ராத்திரி தூக்கம் வராம பகல்ல தூங்குறது, ஹார்மோன் பிரச்சனைகள், ஏன் நம்ம உடம்பையே நமக்கு எதிரா திருப்புற நோய்கள் வரைக்கும் பல பிரச்சனைகள் வருது. சரி, பிரச்சனை இதுதானா? இதுக்கு தீர்வு என்ன? தீர்வு ரொம்ப சிம்பிள். அது நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கு. அதுதான் இயற்கையோட பாதை. நாம தொலைச்சத திரும்ப பெறணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. திரும்பவும் இயற்கையோட கைகளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அதோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறது தான். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 3 சிம்பிளான விஷயங்கள் தான். முதல்ல நம்ம உடம்புக்கு வேலை கொடுப்போம். அதாவது நல்லா உழைக்கணும். 2வது தினமும் உடற்பயிற்சி செய்யணும். 3வது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறைய பின்பற்றணும். இதுதான் இயற்கையோட இணையறதுக்கான முதல் படி. ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட சக்தியும், நம்மளோட முயற்சியும், நம்ம வாழ்ற முறையும் தான் நம்பியிருக்கு. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நல்ல உழைப்போம், வாழ்க்கையில உயர்வோம், இயற்கையோட கைகோர்த்து வாழ்ந்து கடைசியில அதோட மடியிலேயே நிம்மதியா உறங்குவோம். எல்லோரும் வளமுடன் வாழ்வோம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். பிறக்கிறோம், வாழ்றோம், ஒரு நாள் இறந்து போறோம். இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கை நம்மளோடது. இதை அர்த்தமுள்ளதா மாத்துறது நம்ம பொறுப்பு. இந்த ஓட்டத்துக்கு நடுவுல அப்பப்போ நின்னு நான் எதுக்காக இதெல்லாம் செய்யறேன்னு நமக்கு நாம இந்த கேள்வியை கேட்டுக்கிறது ரொம்ப அவசியம். யோசிப்போம்.